தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், முனைவர், வழக்கறிஞர், மரியாதைக்குரிய திரு தராசு ஷியாம் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும் சார். மிக மட்டற்ற மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய தொலைக்காட்சியில இணைந்து ஒரு பேட்டியை குடுக்குறீங்க. அ அஇஅதிமுகவினுடைய அந்த உட்கட்சி விவகாரம் பெரிய ஒரு சர்ச்சையாக மீண்டும் ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் வரை அந்த சர்ச்சை ஓயவில்லை. ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்து திரு செங்கோட்டையன் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் கட்சியிலிருந்து எல்லா பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டது. அவர் மட்டுமல்லாது அவருடைய ஆதரவாளர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்டோர் அந்த ராஜினாமாவினுடைய கடிதத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வழங்கியது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பலராலும் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையிலே இன்றைய தினம் திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் என்னுடைய மன அமைதிக்காக கோவிலுக்கு செல்ல இருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அரசியல்வாதிகள் இப்படியான பல காரணங்கள் கூறினாலும் நிச்சயமாக இதில் அரசியல் இருக்கும் என்று பலராலும் கூறப்படுகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. கொங்கு மண்டலத்துல இது பெரிய பாதிப்புங்க அதிமுகவுக்கு. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா செங்கோட்டையனை நீங்க வெறும் கோபிச்செட்டிப்பாளையம் இல்ல ஈரோடு அப்படி சுருக்க கூடாது. அதிமுகவோட ஆதரவு, அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் அல்லது அதிமுக அனுதாபிகள், எம்ஜிஆர் அனுதாபிகள், ஜெயலலிதா அனுதாபிகள் கொங்கு மண்டலத்துல மிக நிறைய. கோபிச்செட்டிப்பாளையம் என்பது அதிமுகவின் ஒரு பெரிய கோட்டை ஒன்று. அதிமுக பெரிய அளவுக்கு தோல்விகளை சந்தித்த காலத்திலும் அந்த பகுதிகளில் நிறைய வின் பண்ணியிருந்தாங்க. சமீபத்திய தேர்தலையும் நமக்கு எல்லாமே தெரியும். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு மண்டல பொறுப்பாளராகி திமுகவோட அந்த ஆதரவு வளையத்தை அங்க கூட்டிட்டு வர்றாரு. அதையும் சேர்த்தா நீங்க பார்க்கணும். அப்ப அரசியல்ல எதிரிக்கு லாபம் தரக்கூடிய செயலை நம்ம செய்ய முடியாது இல்லையா? யாரா இருந்தாலும் நமக்கு நேர எதிராக ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கெயின் கிடைச்சிரும் அப்படின்னா நம்ம அந்த ரூட்ல பயணம் போக மாட்டோம். அது எல்லா அரசியல்வாதிக்கும் தெரிஞ்சதுதான். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஏன்னா அவரும் அதே பகுதியை சேர்ந்தவர் தான். இந்த ஓட்டு வங்கி கணக்கெல்லாம் தெரியாது கிடையாது. அவரும் செங்கோட்டையன் அளவுக்கு சீனியர் இல்லாட்டாலும் ஃபேர்லி சீனியர். ஆனாலும் அவர் அதுல முரட்டு பிடிவாதமா இருக்காரு. நீங்க செங்கோட்டையன் பார்க்காதீங்க, கேசிபி பலரும் அதே பகுதியை சேர்ந்த பலரும் வெளியில் தானே இருக்காங்க. செங்கோட்டையன் லேட்டஸ்ட்னு வேணா வச்சுக்கலாம். அப்ப அவரு மன அமைதிக்காக ஹரித்வார் போறேன்னு முதல்ல சொன்னார். ஹரித்வார் போய் ராமரை பார்க்க போகிறேன்னாரு. ஹரித்வார் சிவன், ராமர் கிடையாது, பாலராமர் இருக்கிற இடம் அயோத்தி. அவரு நிஜமா அது ஒரு அரசியல்வாதியை அமைதியை தேடி போக வேண்டியதில்லை. அவரு ஏற்கனவே அவர் ஒரு விவசாயி, விவசாயத்திலே அமைதியை தேடிடலாங்க. எனக்கே ஒரு காலகட்டத்துல நானுமே விவசாயத்துல அமைதியை தேடினதுதான். நீங்க அது விவசாயத்தை தாண்டி எல்லாம் போய் அமைதியை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. காவிரி கரையில கிடைக்காத அமைதியா கங்கை கரையில கிடைச்சிட போது. சோ அவர் ஒரு காரணம் சொல்றாரு, டெல்லிக்கு போறது காரணம் சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்பே டெல்லிக்கு அவர் பல பயணங்கள் நமக்கெல்லாம் தெரியாம மேற்கொண்டதுதான். பொதுவாக ஆமா நிறைய பேருங்க. கோவை பகுதியிலிருந்து டெல்லிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க சென்னைக்கு சென்னையிலிருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அது ரொம்ப எளிதுதான். அடுத்த ஏர்போர்ட்ல போய் டெல்லிக்கு போயிடுவாங்க, ஒரிசா போய் டெல்லி போயிடுவாங்க. ரகசிய பயணம்னா அப்படிதான் செய்வாங்க. ஏர்போர்ட்ல பேட்டி கொடுத்து போகும்போது அவர் ஒரு செய்தியை உணர்த்த விரும்புறாரு. நான் தனியா இல்ல, பிஜேபி எனக்கு ஏதாவது ஒரு வகையில ஆதரவு கரம் நீட்டும் அப்படிங்கிற செய்தியை தானே அவர் உணர்த்த விரும்புறாரு. இல்லைன்னா பொது வழிக்கு அவரு அமைதியை தேட அவரு வாய்ந்தவரி தான் அந்த ராமரை பார்க்க போறோம், பாலராமரை பார்க்க போறோம் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நயினார் அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தைய ஒரு பேட்டி கொடுத்தாருங்க. அவர் இதை சொல்றாரு, அது சிவன் இடம்ல ராமர் எங்க இருக்காரு அங்க அப்படின்னு. சொல்லிட்டாரு போல, எங்க இருப்பார் ராமர் அப்படின்ட்டு போயிட்டாரோ என்னமோ. மொத்தத்துல அதிமுக ஏதாவது ஒரு வகையில ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஓட்டு வங்கி சரிவு இருக்குங்க. ஓட்டு வங்கி சரிவு இருக்கனாலதான் தோல்வி வருது. உள்ளாட்சி தேர்தலில் கூட தோல்விங்கும் போது அதுதான். இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி அந்த பொறுப்புக்கு வந்தாருன்னா, செங்கோட்டையன் அதுல காம்படிஷன் இருந்தாரு. ஆனா செங்கோட்டையன் அவரு ஒரு போர்ஸ்ஃபுல்லா செய்ய மாட்டாருங்க. எனக்கு அவர் ரொம்ப வருஷமா தெரியும். மற்ற காலத்துல நடராஜனோட இருப்பாரு. 89 ஜெயலலிதா பிரச்சனை மார்ச் 25 சட்டமன்றத்தில் வரும்போது கலைஞர் சிஎம் பிளஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பட்ஜெட் வாசிக்க எழுந்து இருக்க போது ஒரு பெரிய வன்முறை சம்பவம் மாதிரி நடந்தது. அப்போ கலைஞரை தாக்கியது செங்கோட்டையன் தான் திமுக குற்றம் சாட்டியது.
ஓ! அதுல எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிடக்கூடாதுன்னு சபாநாயகர் வந்து கேக் ஆர்டர் போட்டாரு. அன்றைய காலகட்டம் 89 நாங்க பத்திரிகையாளர்கள், கள பத்திரிகையாளர்கள். இருந்தாலும் சில புகைப்படங்களை வெளியிட்டோம். அதுக்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது. எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து விசுவாசமான கீழ்மட்ட தலைவர். ஒரு மாவட்ட தலைவர்னு வேணாலும் நீங்க வச்சுக்கங்க. ஆனா அதிமுகவோட சீனியாரிட்டி வரிசையில் அவர் இருக்காரு. வரிசையில் எத்தனாவதா இருந்தாலும் அந்த ஒரு 10 பேரை எடுத்தீங்கன்னா செங்கோட்டையன் கண்டிப்பா அதுல இருப்பாரு. அப்போ செங்கோட்டையன் கேட்டது வந்து அதிமுக ஒற்றுமைப்படுத்தணும். 10 நாள்ல இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்க வேண்டாங்கிறது பொதுச் செயலாளர் முடிவு தான் அப்படிதான் அவர் சொன்னாரு. அப்படின்னா இன்னும் நேரம் என்னால சேர்க்க முடியாது, காரணம் இது, சசிகலாவை சேர்க்க முடியாது, ஓபிஎஸ்ஐ சேர்க்க முடியாது, அப்படித்தான் அது சொல்லியிருக்கணுங்க. அதான் ஹேண்ட்லிங்க்கு பெட்டரா இருக்கும். பதவி பறிப்பு என்பதும் பதவியெல்லாம் பறிச்சுட்டு அதிமுக அடிப்படை தொண்டராக இருப்பாருங்கிற மாதிரி அதிமுகவோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணாம வச்சிருக்கிறதும் அது சரியா வராது. ஏன்னா செங்கோட்டையன் மாதிரி சீனியர் லீடர் எந்த பதவியும் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அது போக அவரு அடுத்த தேர்தலில் அவருக்கு டிக்கெட் கொடுக்காம போயிட்டா அவரோட அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும். அவர் அரசியல் வாழ்க்கை இல்லைங்க, அவர் ஆதரவாளர்கள். எந்த ஒரு தலைவரும் ஆதரவாளர்கள் இல்லாம எப்படி இயங்க முடியும்? ஒரு ஊருக்கு போனாலும் ஒரு 10 பேரு நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கணும்லங்க. அந்த காலத்துல வந்து புதிய நீதி கட்சி தலைவர் நானும் வீரபாண்டி ஆர்மு அவர்களும் ஒரே ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தோம். காலையில வந்து வீரபாண்டி ஆர்மு மினிஸ்டர், வீரபாண்டியார் நம்ம மரியாதைக்கு வருவார், எல்லாருக்கும் நண்பர், நல்லா பழகுவார். என்ன மாற்று கருத்து சொன்னாலும் அவர் நல்லா பழகுவார். அவர் கூப்பையை போய் விஷ் பண்ணும்போது அவர் சொன்னாரு, என்னங்க ராத்திரி பூரா தூக்கமே இல்லை, ஏங்கன்னு கேட்டேன். இல்லைங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் 10 பேரு, இப்போ என் பக்கத்து கூப்பையில வந்து ஏசி சினிமா வராரு, வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க, தூக்கம் கலைஞ்சு போச்சுனாரு. அவ்வளோ பேராங்க இருக்காங்க எல்லா ஊர்லயும் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க அவரே வந்து ஒரு 10 பேரை சென்னையிலிருந்து சேலம் வரைக்கும் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. அவனோட வேலை என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் இறங்கி கோஷம் போடுறதுதான். அதுல நான் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அப்படின்னாரு. எதுக்காக சொல்றேன்னா அரசியல்வாதி ஆதரவாளர்கள் இல்லாம இயங்க முடியாது, எவ்வளவுதான் பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும். அப்ப ஆதரவாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நன்மை செய்து கொடுக்க வேண்டியது தலைவரோட வேலை. இப்ப எனக்கு நீங்க டிக்கெட்டே வாங்கி கொடுக்க முடியலன்னு நான் எதுக்கு உங்களை தலைவரேன்னு கூப்பிடுறேன்? எனக்கு ஒரு கவுன்சிலர் டிக்கெட்டாவது வேணும்ல. நான் எப்படி அரசியல் அடுத்த கட்டம் போறது? நான் 25 வயசு 30 வயசுல அரசியல்ல இருக்காங்க, நீங்க 70 வயசுல இருக்கீங்க. நீங்க வந்து என்னைய வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வந்து விடணும்ல, அதான எதிர்பார்ப்பா இருக்கும். அப்ப செங்கோட்டையனோட சேர்ந்து நான் வைத்த சில சின்ன பதவியும் எனக்கு பிடிக்கிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆனாலும் செங்கோட்டையன் அவர் நீக்கத்தோட வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு 2000 பேர் வெளியில போனதாக சொல்றாங்க. எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது, நாளைக்கு பின்னாடி கூட சேர்ந்துக்குவாங்களா இருக்கும். ஆனா பாரதிய ஜனதா மேலிடம் இதை கவலையோட பார்க்குங்கிறதா என்னோட எண்ணம். என்ன காரணம்னா கொங்கு மண்டலத்துல ஒரு ரிசர்ஜன்ஸ் திமுகவுக்கு இருக்கு. ஒரு 50-60 சீட்டு கண்ணை மூடிட்டு ஜெயிக்க முடியும் அதிமுக அப்படின்னா அதுல பெருந்தொகுதி வந்து கொங்கு மண்டலத்துல தானே இருக்கும். ஒரு 70 சீட்ல அதிமுக பிகினிங். எல்லாத்துக்கும் ஒரு மினிமம் கேரண்டி உண்டு இல்ல, திமுகனா இவ்வளவு ஜெயிக்கும், அதிமுகனா இவ்வளவு ஜெயிக்கும். அப்ப அந்த மினிமம் கேரண்டிக்கு ஆபத்து வந்தா அந்த கூட்டணி எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்? இங்க வந்து ஒர்க்கு செந்தில் பாலாஜி ஒர்க் இருக்குங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக ஆளுங்கட்சி ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து எதிரணியில் ஏற்படுற குழப்பங்களை பயன்படுத்தத்தான் முயற்சிப்பாங்க. செந்தில் பாலாஜி அப்படி முயற்சிப்பாரு. சட்டமன்ற சென்ட்ரிக்ல மட்டும்தான் ஏஐஏடிஎம்கே வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு. அதன் பிறகு நடந்த உள்ள லோக்கல் பாடி செலக்ஷன்லாம் இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், கடும் சரிவை சந்தித்திருக்கிறது அஇஅதிமுக அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுது இல்லையா? இல்ல, ஆனா ஓட்டு சதவீதம் நீங்க பாக்கணும் இல்லையா? கலைஞர் அந்த காலத்துல என்ன சொல்லுவாருன்னா, ஜெயிச்சவன் சொன்னா சீட்டு கணக்கு, தோத்தவன் சொன்னா சதவீத கணக்கு. ஆனா சதவீதம் நமக்கு முக்கியம். ஏன்னா ஒரு பேஸ் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்ப கூட்டணி எதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்றோம்? உனக்கு 10%, எனக்கு 10%, ஆக மொத்தம் 20% சொல்றோம். 20 வராம கூட போகும். ஆனா அது ஏதோ ஒரு கணக்குல தான் நீங்க துவங்க முடியும். அப்ப அமித்ஷா என்ன சொல்றாரு? 12% பிஜேபி கூட்டணி, 21% வந்து அதிமுக கூட்டணி, ஆக மொத்தம் 39%. நம்ம 39%ல இருக்கோம்னு சொல்றாரா இல்லையா? இப்பதானே சொன்னாரு அவரு. ஆமா, பூத் கமிட்டி மாநாட்டுல சொன்னாரு அமித்ஷா. 18% அடிப்படை என்னங்க? 12% அடிப்படை அண்ணாமலையோட அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் ஒண்ணு. திமுக அதிமுகவை எதிர்த்து அல்லது அவர்களுக்கு எதிராக களமாடியது, இது ரொம்ப முக்கியம். இப்போ சீமான் வந்து ஒரு கூட்டணிக்கு போனார்னா அவருக்கு அந்த பழைய ஓட்டு வங்கி வராதுல்ல. கண்டிப்பா போயிரும்ல. இப்போ நீங்க வந்து ஒரு கூட்டணி அதிமுகவோட கூட்டணி அப்படின்னா
18% உடனடியான ஆபத்து வந்துடும். அது போக அதுல 11% ஓட்டு பிஜேபி தனியா கணக்கு போட்டீங்கன்னா நிறைய தொகுதியில நின்று இருக்காங்க. அவ்வளவு சட்டமன்ற தொகுதி கிடைக்காதுல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிங்க திமுக கூட்டணியில. அப்ப 60 கொடுப்பாங்களா சட்டமன்றத்துல? அது எப்போதுமே கொடுக்க முடியாதுங்க. இம்பாசிபிள். 20 தொகுதி தமாகவுக்கு அந்த காலத்துல திமுக எம்பியில கொடுத்தது. ஒரே தேர்தலுங்க, 96 தேர்தல். 20 எம்பி தொகுதி. புது கட்சி, ரஜினி வாய்ஸ். அப்ப 20னா 120 சட்டமன்ற தொகுதியில கொடுக்கணும். சட்டமன்றத்துல 40 கொடுத்தாங்க. கணக்கு அப்படிதான் வருங்க. சட்டமன்றத்துல திமுகவும் சரி அதிமுகவும் சரி பெரும்பாலான தொகுதிகளை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இம்பாசிபிள். அப்போ பிஜேபியோட தொகுதி பங்கீட்டுல அதுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிங்கிறது 20-25 தான் கொடுப்பாங்க. ஏன்னா பிற கட்சிகள் சேருமா சேராதா, அவங்களுக்கு எத்தனை தொகுதி, இந்த கணக்கு தனியா இருக்கு. பாமக என்ன ஆக போகுது? கொங்கு மண்டலத்துல தருமபுரியில இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா கரூர் வரைக்கும் திமுக அதிமுக கூட்டணியில அதிமுக ஓட்டு வங்கியில பாமக ஓட்டு வங்கி பெரும்பகுதியில வைக்கும். ஆவரேஜா அவங்களுக்கு ஒரு 60 தொகுதியில 20-25% வருங்க பெரிய ஓட்டு வங்கி. அப்ப அது இப்ப 2 இருக்கு. 2 உறுப்பினர் கார்டு வச்சிருக்காங்க எல்லாரும். போட்டி பொதுக்குழு நடக்குது. போட்டி பொதுக்குழு நடக்குது. ராமதாஸ் உறுப்பினர் கார்டு. அப்ப ராமதாஸும் அவரோட ஆதரவாளர்களை தக்க வைக்கணும்ல. அப்ப அவர் கேண்டிடேட் போட போறாரா? சைடுல அது ஓடிட்டே இருக்குங்க. அதிமுக கூட்டணியோட பலவீனத்துல செங்கோட்டையனோட போர்க்கொடி அது ரொம்ப முக்கியமா, இல்ல பாமக நிகழ்ற குழப்பம் ரொம்ப முக்கியமானு ஏன்ட்ட கேட்டீங்கன்னா பாமக தான் நான் சொல்லுவேன். ஓகே. என்ன காரணம்னா இந்த மினிமம் கேரண்டியான 70 தொகுதியில பாமக ஓட்டு வங்கி பெருசு. கணிசமா அவங்களுடைய பங்களிப்பு இருக்குன்றீங்க. அங்க 2 கேண்டிடேட் போட்டா செங்கோட்டையனே அதிமுக ஒத்துமையா இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்க. ஓகே. அவ்வளவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றீங்க. ஆமா, ஒரு 60 தொகுதியில 25% வருவாங்க அவங்க. ஓகே. ஈஸியா வருவாங்க. அதுல 2 எல்லாம் ஒரு 5% பிரிஞ்சா கூட அவுட் ஆயிரும். ஓகே. சரி, சதவீத கணக்கு இதெல்லாமே கூட நம்ம குத்து மதிப்புன்னு வச்சுக்கோங்க. கள நிலவரம் என்னங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும்ல. அப்ப கள நிலவரத்துல திமுகவுக்கு அட்வான்டேஜ் என்ன? ஆளுங்கட்சி, அதிகாரிகள் பலம், பண பலம் எல்லாம் அட்வான்டேஜ். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஒரு ஆட்சி கட்சி அதிருப்தி இருக்கும். 100 பேர்ட்ட 10 பேர்ட்ட கேட்டீங்கன்னா ஒரு 6 பேர் ஆட்சி சரியில்லைங்கன்னு தான் சொல்லுவாங்க. கேட்டா அப்போ எல்லாருமே சரியில்லைன்னு சொல்றாங்க, ஆட்சி பேர்ல அவ்வளவு அதிருப்திங்கன்னு நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க. ஆனா 10 பேர்ல 6 பேர் அதிருப்தினா 4 பேருக்கு திருப்தி இருக்குல்ல. அந்த 4 பேர் 40% வரும். பெரிய சதவீதங்க அது. அதனாலதான் என்னங்க எல்லாரும் அதிருப்தினாங்க, கடைசியில அவங்க ஜெயிச்சுட்டாங்க. எப்படி அதிமுக 2016 இப்படிதான் ஜெயிச்ச மாதிரி. எஸ், எக்ஸாக்ட்லி. இது தொடர்ந்து கள நிலவரத்தை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். இந்த இடத்துல ஒரே ஒரு குழப்பம், விஜய் குழப்பம் தாங்க. இந்த கணக்குக்கு தெளிவான கணக்கு விஜய் குழப்பம், அவ்வளவுதான். நான் இப்போ அடுத்த வரேன் சார். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிஐ நிறுவனத்திற்கு இன்றைய காலையில ஒரு பிரத்யேகமாக பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியிலே அவர் கூறும்பொழுது 210 தொகுதியிலே அஇஅதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அம்மையார் கனிமொழி அவர்கள் இது கனவாகவே இருக்கும், நல்லா கனவு காணுங்க, கனவு பழிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. எந்த கணக்குல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க? ஒரு பக்கம் அஇஅதிமுகவுல இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகத்தினுடைய இந்த வாக்குகள் கொங்கு மண்டலத்தை எவ்வளவு பெரிய பங்களிப்பை கொடுக்குது, அது 2ஆ பிளந்து போய் கிடக்கு. அவங்களுடைய ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சுன்னா டிஎம்கேக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ். குறைந்தபட்ச இருப்பு இருக்கிறதே கொங்கு மண்டலத்துல தான். அங்கே கேள்விக்குறியா இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியினுடைய அந்த பாக்குறோம். சோ இப்போ எந்த இதை வச்சு அவர் சொல்றாரு 210 சீட்ஸ் நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு? 200 சீட்டு ஜெயிக்க முடியுமா ஒரு கூட்டணின்னா? ஜெயிக்க முடியுங்க. தமிழ்நாடு உதாரணம் நிறைய இருக்கு. 200 சீட்டு ஜெயிச்சப்ப என்னென்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அப்பதான் இதை அனலைஸ் பண்ண முடியும். இப்போ 200 சீட்டு ஜெயிக்கணும்னா ஜெயிக்கக்கூடிய கூட்டணி 40%க்கு மேல இருக்கணும். 1ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பருக்கும் இடையில குறைஞ்சபட்சம் 10% டிஃபரன்ஸ் பண்ணாங்க. அப்பதான் எல்லா தொகுதியும், அதுவும் இன்னைக்கு முன்னொரு போட்டி வரும்போது 10% கண்டிப்பா வேணும். 10% இல்ல 1971 மாதிரி கொஞ்சம் தான் அப்படின்னா 71 நிலவரத்துல கலைஞர் எம்ஜிஆர்லாம் ஒரு அணி, காமராஜர் ராஜாஜி எல்லாம் இன்னொரு அணி. அப்படியான ஒரு பொசிஷன் இன்னைக்கு இல்ல. இப்போ திமுக கூட்டணியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை தாண்டி அதிமுக கூட்டணியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை நம்ம பார்க்கணும்.
அப்ப அதிமுக திமுக கூட்டணியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ல பிஜேபி கூட்டணிங்கிறதே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. அதிமுகவோட இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ். அப்போ அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள், அதோட வரலாறு, தென்மண்டலம் அதிமுக வீழ்ச்சி இருந்த ஒரு பகுதி, குறிப்பா எம்ஜிஆர் ஓட்டு வங்கி. அந்த பகுதிகளில் திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் நான் இல்லைங்கன்றாரு, ஓங்கி அடிக்கிறார். இன்னைக்கு கூட நயினார் திருப்பி இந்த பேட்டிலையும் சொல்லியிருப்பாரு, என்னைய ஏங்க குற்றம் சொல்றீங்க, அது தேசிய தலைமை தானே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. தேசிய தலைமை தான், அதை நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனாலும் டிடிவி இல்லைன்னு ஆயிருது. அப்ப டிடிவி இல்லைன்னு ஆகும்போது 2021 டிடிவியோட ஓட்டு பிரிப்பு அது வெறும் 1000-2000 ஓட்டுன்னு நீங்க வச்சுக்கோங்க, பெரிய கணக்கு கூட போட வேண்டாம். ஆனா அது ஒரு சீட்டு போயிரும்ல அதுல. அப்ப வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு 40 தொகுதியில சீட்டு போகிறதுக்கான வாய்ப்பு, செங்கோட்டையனை வச்சு அதே 1000-2000 கணக்கு வச்சீங்கன்னா இங்க கொங்கு மண்டலத்துல ஒரு 40 தொகுதி போற வாய்ப்பு, இது போக பாமகவோட குமுலேட்டிவ் எஃபெக்ட், இவ்வளோத்தையும் வச்சு பார்க்கும்போது அதிமுக வந்து அந்த 200க்கும் மேல தமிழ்நாடு தேர்தலில் முடிவான 200 சீட்டுகள் பெறுவதற்கு மேல முடிவான அந்த தேர்தல் பேராமீட்டரை அதிமுக கூட்டணி தொடுமானா தொடாது. அந்த இடம் சிக்கல். எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்றாருன்னா அது அவர் சொல்ல வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. 200 சீட்டுக்கு மேல நம்ம ஜெயிப்போம்னு சொல்லாம கட்சிக்காரங்களை எப்படி உற்சாகப்படுத்த முடியும்? உடனே அவர் பேட்டி வந்த உடனே தொலைக்காட்சி பேட்டியில நான் சொன்னேங்க, 200 சீட்டுக்கு மேல பெறணும்னா இன்ன மாதிரியா வந்து தமிழ்நாடு அரசியல் இருக்கணும். இன்னைக்கு அது இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா வேற பிளேயர்ஸ் இருக்காங்க. சீமானையும் தாண்டி விஜய்ங்கிற ஒரு பிளேயர் வர்றாரு. இந்த அதிமுக அதிருப்தி அவரோட ஏதாவது ஒரு வகையில உடன்பாடு வச்சாலும் அது வேற மாதிரி தான் ரிசல்ட் வரும். திமுக ஓட்டு இதுல பிளவுபடாதுல்ல. திமுக ஆதரவு ஓட்டு அது குறையுதுன்னு வச்சாலும் பிளவுபடாது. அதிமுக ஆதரவு ஓட்டு குறையுதோ கூடுதோ பிளவுபடுது. பிஜேபியோட பல்வேறு காரணங்கள், அவங்க இன்னும் போக எதையாவது ஒன்று சொல்லி வைப்பாங்க. தேசிய பாலிடிக்ஸ்ங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது. இப்ப பீகார் பாலிடிக்ஸ் தேர்தல் ரிசல்ட் வேற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, காங்கிரஸ்க்கு ஆதரவாவோ இல்ல பிஜேபிக்கு ஆதரவாவோ, அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல பாதிக்கும். இப்ப எல்லா இடத்துக்கும் சார் கொண்டு வர போறோன்றாரு தலைமை தேர்தல் கமிஷனர், எல்லாரையும் கூப்பிட்டு பேச போறாரு, அதுவும் பாதிக்கும். ஏன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் முன்னாடி வந்துங்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல வந்து பெருசா வராது. சட்டமன்ற தேர்தல்னா நம்ம தமிழ்நாடு சென்ட்ரிக்கா தான் பேசிக்கிட்டே இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுறோம், அது மக்கள்கிட்ட போய் சேருதுன்னா போய் சேருது. காரணம் செல்போன். பழைய காலத்துக்கு இந்த காலத்துக்குமான மிகப்பெரிய வித்தியாசம் இன்டர்நெட்டும் செல்போனுங்க. அடுத்தடுத்த செகண்ட் போய் சேர்ந்துரும், மாற்று கருத்தெல்லாம் வந்து சேர்ந்துரும். கமெண்ட் படிச்சீங்கன்னாலும் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அது இல்லையா? அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பிளைண்டா சொல்றத அனலைஸ் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னா அவங்க வாக்காளர்கள் தான். எங்களை விட்டுருங்க, மூத்த பத்திரிகையாளர்கள் நாங்க வந்து பழைய காலத்துல இருந்தே பேசுறோம், 1990 80ன்னு எதுக்கு அதை பத்தி பேசணும், இன்னைக்கு இருக்கிற நிலைமை பேசுங்க, இப்படி ஒரு கருத்து இருக்கும். நான் அதை தவறுன்னு சொல்லல. ஆனா பழைய காலத்தை ஏன் பேசுறோம்னா இதுதான் வந்து நம்மளோட ட்ரெண்டு. எதுக்கு நீங்க திராவிட மாடல் பேசுறீங்க, ஏன் வந்து அயோத்திதாச பண்டிதர் காலத்துல இருந்து அப்படின்னு வந்து சுயமரியாதை நூற்றாண்டு விழால முதலமைச்சரே பேசினாரு. அப்ப அயோத்திதாசரை வந்து ஏன் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு? ஏன் நினைவுபடுத்த வேண்டியது இருக்குன்னா கான்செப்ட், சுயமரியாதைங்கிற கான்செப்ட் எங்க இருந்து வந்து எங்க நிக்குது, எது திராவிட மாடல் அப்படி அவர் கொண்டு போறாரு. அப்ப அதுல வந்து பிஜேபிக்கு இடம் இல்லாம போயிருங்களா? பிஜேபி ஓட்டு வங்கிங்கிறது பிராமண ஓட்டு வங்கின்னு அது ஆயிருது இல்ல. அதிமுக பிஜேபியோட கூட்டணி இன்னைக்கு இடம், நீங்க சொன்ன பேட்டியில எடப்பாடி சொல்லியிருப்பாரு, திமுக பிஜேபி கூட்டணியோட கூட்டணி வைக்கவில்லையா? 99 கூட்டணி, 2001 கூட்டணி. 2001 கூட்டணி தோல்விங்க. திமுக பிஜேபி கூட்டணி 2001 ஜெயலலிதா அவர்களுக்கு வெற்றியா முடிஞ்சது. பல கஷ்டங்கள், தருமபுரி பஸ் எரிப்பு 2000ல ஆன்டி ஜெயலலிதா வந்துருச்சு. இங்க வந்து லோக்கலா வந்து அவங்களுக்கு தண்டனை, கலர் டிவி கேஸோ இல்ல டான்சி கேஸோ சரியா ஞாபகம் இல்ல, தண்டனை. அவங்களாலேயே தேர்தலில் போட்டி போட முடியல. 4 தொகுதியில நாமினேஷன் போட்டு 4 தொகுதியிலும் ரிஜெக்டட். ஆனா திமுக எதிராக பிரச்சாரம் செஞ்சாங்க, கலைஞர் தான் காரணம் என்னுடைய ரிஜெக்ஷனுக்கு அப்படின்ட்டு. அது பண்ணாங்க, அது மக்களுக்கு தெரியும்ல. பத்திரிகையாளர்கள் வாட் எவர் இட் இஸ் சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்திட்டே இருப்பாங்க. ஆனா 2001 கூட்டணியே வந்து கதம்ப கூட்டணி, அதிமுக கூட்டணியில அதிமுக 140 சீட்ல தான் நிக்குது. மூப்பனாரும் இருக்காரு, தமாகவும் இருக்குது, காங்கிரஸ் கட்சியும் இருக்கு அதே கூட்டணியில.
கதம்ப கூட்டணிங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான் திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும்னு. ஆனா அதோட கூட்டணியில இருந்தது யாரு? பிஜேபி. அதாவது சட்டமன்ற தேர்தல்ல வாஜ்பாயை ஆதரிச்சவங்க மக்கள், வாஜ்பாய் பிரதமர் ஆகிறதுக்கு ஓட்டு நாடாளுமன்ற தேர்தல்ல. மன்னிக்கணும். நாடாளுமன்ற தேர்தல்ல வாஜ்பாய் பிரதமர் ஆவதற்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த 1.25 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா இங்க தேசிய கட்சிகளுக்கு எதிராக இருக்கிற மனோபாவம் தான். இத்தனைக்கும் அந்த 96 2001 ஆட்சியை வந்து பொற்கால ஆட்சின்னு சொல்லி எல்லாராலும் வந்து நற்சான்றிதழ் கொடுக்கப்படக்கூடிய அந்த பொற்கால ஆட்சி தொடர உதயசூரியனுக்கு வாக்களிப்பீர் தாங்க போஸ்ட்ல. அப்படி இருந்தும் மக்கள் வந்து அதை இல்ல எடப்பாடி பழனிசாமி 2001 பத்தி சொல்லும் போதே வந்து அது தோத்து போன உதாரணம் இல்லையா? தேர்தலில் வெற்றியை பெறாத உதாரணத்தை சொல்லி என்னங்க பிரயோஜனம்? சார் இப்போ அதுல இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இருதுருவ அரசியல் தான் இங்க இருக்கு. திமுக வர்சஸ் அதிமுக தான் இங்க அப்படின்ற மாதிரியும் குறிப்பிடுறாரு. கேள்வி கேட்கப்பட்டது, விஜய் வந்து சொல்றாரு டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதிலா இதை சொல்றாரு. பட் ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த மெசேஜ் வந்து அவர் மறைமுகமாக பிஜேபிக்கு கொடுக்கறாரா? ஏன்னா இப்ப இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் இருக்கு. இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்ல பிஜேபியோட பங்களிப்பு தான் வந்து கணிசமா இருக்குன்னு எல்லாராலும் வந்து கணிக்கப்படக்கூடிய இந்த விவகாரத்துல திரு எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக தேசிய கட்சி குறிப்பாக தன்னுடைய கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதாவுக்கு இந்த கருத்தை மறைமுகமா சொல்றாராங்கிற ஒரு கேள்வி. இல்ல சரிதான், உங்களோட பார்வை வந்து சரிதான். மறைமுகமாக பிஜேபிக்கு சொல்றாரு, மறைமுகமாக காங்கிரஸுக்கும் சொல்லிடுறாருல. அப்போ காங்கிரஸும் ஏதாவது முண்டும்ல, லோக்கல் லீடர்ஸ் இருப்பாங்க. நேத்து நெல்லையில் நடந்த மாநாட்டுல கட்சியுடைய பொதுச் செயலாளர் குறிப்பிடுகிறார், நாங்கள் 117 தொகுதிக்கு வந்து நாங்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் அப்படின்றாரு. அதாவது 117ங்கிற நம்பரே வந்து ஒரு பேட் நம்பருங்க. 1980ல 117க்கு 117 தான் பொருந்தா கூட்டணின்னு கலைஞர் சொல்லுவாங்க. நம்பர் அந்த நம்பர் சொல்லவே கூடாது. 117 அவர் எப்படி சொல்றாருன்னா 234ல பாதின்னு. அப்பனா திமுக கூட்டணியில் இருக்க மத்த கட்சிகளுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும்? இதுல வந்து தேசிய தலைவர்கள் இப்படித்தான் எதையாவது ஒரு வகையில வந்து பொருத்தம் இல்லாம பேசிட்டு போவாங்க. இந்த பிரச்சனைகள் ஓடுனதுனால அவர் பேச்சு எடுபடாம போயிடுச்சுங்க. இல்லைன்னா அதை வச்சு ஒரு டிபேட் ஓடி இருக்கும். நிச்சயமா 117 சாத்தியமான ஓடி இருக்கும். இதை தாண்டி நம்ம பார்க்கணும்னா தமிழ்நாடு அரசியல்ல 2 கட்சிக்கு தான் இடம். திமுக அதிமுக ரைட், அந்த பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம், அப்படியே எடுத்துக்கிடுவோம். ஆனா அது வந்து இரு துருவ அரசியல் வேற, இரு முனை அரசியல் வேற. அந்த காலத்துல வாழப்பாடி என்ன சொல்லுவாருனாங்க, தமிழ்நாடு அரசியல் நல்லா வரணும்னா 2 கூட்டணி தாங்க இருக்கணும். கேரளா மாதிரி எல்டிஎஃப் யூடிஎஃப், மற்ற கட்சிகள் எந்த கூட்டணிக்கு வேணாலும் போலாம், ஆனா கூட்டணி ஆட்சி எல்டிஎஃப் யூடிஎஃப். இது அவர் வந்து அந்த 89 90 காலகட்டத்தில் அவர் பேசுவாரு. ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு அவர் நிறைய மார்பிளவு சிலைகளை வாழப்பாடி ராமமூர்த்தி திறந்து வைக்க போற எல்லா கூட்டங்களுக்கும் நான் போயிருக்காங்க, சின்ன சின்ன ஊர்கள் கூட. அப்பவும் இதை அவர் தொடர்ந்து சொல்லிட்டே வருவாரு. ஆனா இன்னைய தேதிக்கு அதெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 30 வருஷமாவே அந்த முயற்சி நடைபெறவில்லை. ஒரு வாய்ப்பு வந்த போய் அது 2006ல அது நடைபெறவில்லை. அதாவது அது ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எடுக்கல. இப்போ களங்கிறது இன்னைக்கு என்னங்க, திமுக அதிமுக ரைட்டு, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி. பிஜேபி மட்டும் என்ன கிளைம் பண்ணுது அப்படின்னா இது என்டிஏன்னு கிளைம் பண்ணுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே அதிமுக ஆட்சின்னு தான் அவர் சொல்லிட்டே வராரு. திமுக கூட்டணி இந்தியா கூட்டணின்னு சொன்னாலும் அதுவும் திமுக ஆட்சி தான். அப்ப திமுக அதிமுக தான். அப்போ 3வது அணி உதாரணமா விஜய் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன வாய்ப்பு, இந்த கேள்வி வந்து களத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கேள்வி விஜயகாந்த் வந்தப்பயும் இருக்கதான் செஞ்சது. அப்பவும் இது வந்து 2006லயும் இருதுருவ அரசியல் தான் அப்படின்னு நம்ம ஒதுங்கி போல, பல முனைகள் இருந்தன. கடைசியில திமுக அதிமுகவுக்கு இடையில அது இருதுருவ அரசியலா தான் ரிசல்ட் வந்துச்சு. அப்படிதான் பார்க்கணும். ஓகே சார், இப்போ இறுதியான ஒரு விவகாரமாக திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த சுற்று பிரச்சாரத்தை வந்து துவங்குவதற்கு அச்சாரமாக வரக்கூடிய 13ஆம் தேதி திருச்சியிலே துவங்க இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறையிலும் அனுமதி பெறப்பட்டிருப்பதாகவும், ஒரே நாளில் 3 மாவட்டங்கள், அருகருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பெரம்பலூர் மற்றும் அரியலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணத்தை துவங்க இருக்கிறார் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சுற்றுப்பயணம் சம்பந்தமாக உங்களுடைய பார்வை? 3 மாவட்ட சுற்றுப்பயணம் அது எல்லாம் சரிதான். தேர்தல் நேரத்தில் அது பத்தாது. பூர்வாக ஏற்பாடாக நம்ம எடுத்துக்கிடலாம். திருச்சியில சத்திரத்துல கேட்டாங்க, இடம் கேட்டாங்க. காதி மார்க்கெட் பகுதி, மரக்கடை பகுதின்னு சொல்லுவாங்க. இது பழைய பகுதிங்க. அது முன்னாடி நான் திருச்சியில எல்லாம் பணியாற்றும் போது அங்கதான் பொதுக்கூட்டங்கள்லாம் நடக்கும், மரக்கடை பகுதி.
அது சரிதான். அதெல்லாமே சரிதான். விஜய் போகும்போது நிச்சயமாக அந்த கூட்டம்லாம் வரும். டிவிக்கள் வந்து இன்னைய தேதிக்கு ரொம்ப காம்படிட்டிவ். ஒரு காலத்துல இதெல்லாம் பேப்பர் செய்தி. இப்போ டிவி செய்திக்கும் போது விஷுவல் இம்பார்ட்டன்ஸ் வந்துருது. பிரம்மாண்டமான கூட்டம், சாரியாக தொண்டர்கள் அலை அலையாக வந்தார்கள், இதெல்லாம் வந்துரும். அப்போ அதை பார்க்கிற மக்களுக்கும் விஜய்க்கான ஆதரவு ரொம்ப கூட இருக்கு போல இருக்குன்னு தான் தோணும். அதாவது நீங்க விக்கிரவாண்டி கூட்டத்துக்கும் மதுரை மாநாட்டுக்கு இடையிலேயே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டிவிகளோட விஷுவல் எஃபெக்ட்ல ஜனங்க மத்தியில வந்து விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குன்னு உணர்வு வந்துடும். அது ஓட்டா மாறுறது தான் அந்த இடம் தான் ட்ரிக்கியான இடங்க. இப்போ ஓட்டா மாத்தணும் அப்படின்னா பூத்து பூத்துனா டாமினேஷன் வந்து திருப்பி திமுக அதிமுக டாமினேஷன் வரும். இவங்களை தாண்டி நீங்க ஊர்களில் வந்து பூத்துல ஒர்க் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வாட் எவர் இட் இஸ் வந்து கிராமங்கள்ல ஜாதி இருக்கு. அப்போ ஒரு காலத்துல பிராமணர்கள் டாமினேஷனுங்க, ரைட்டுங்களா? அதுக்கு பிறகு நம்ம வந்து நான் பிராமின் மூவ்மெண்ட் சுயமரியாதை நூற்றாண்டு சேர்க்கறதுனால நான் இந்த அரசியலை நினைவுபடுத்துறேன். ரொம்ப பழசு பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இப்போ நான் பிராமின் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம முன்னிறுத்தி வரும்போது தேர்தல் அரசியல்ல என்ன ஆச்சு? பிராமணர்கள் எப்படி டாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப நான் பிராமின்ல இருக்கிற உயர் ஜாதி டாமினேட் பண்ணுதா இல்லையா? பண்ணுது இல்ல. அப்போ கிராமங்கள்ல வந்து பிராமணர்கள் குறைஞ்சிருப்பாங்க. நான் பிராமினா இருக்கிற உயர் ஜாதி இருக்கும். பட்டியல் இனத்தவர்கள் தனியா இருப்பாங்க. அப்போ இந்த பூத்ல நீங்க எந்த பூத்ல ஒர்க் பண்ண போறீங்கிறத பொறுத்து கள நிலவரம் மாறிடும். இப்ப நான் பிராமின் உயர் ஜாதி அடுக்குல புதிய அணிகளை சேர்ந்த இளைஞர்கள் பூத்தை டாமினேட் பண்ண முடியாதுங்க, இம்பாசிபிள். அப்போ செங்கோட்டையன் வந்து இந்த தொகுதிகளில் அவரு விஜய் அணிக்காக பாடுபட போறாருன்னா அந்த இடத்துல அவங்க டாமினேட் பண்ணிடுவாங்க. என்னன்னா அவங்க இந்த கேட்டகரி தான் வருவாங்க, நான் பிராமின் உயர் ஜாதி கேட்டகரியில வந்துருவாங்க. இப்போ டிடிவி ஒரு சில தொகுதிகள் அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும், 25% இருக்குன்னு வைங்க. ஒரு 10% விஜய் கொடுக்க போறாரு, 15% கொடுக்க போறாருன்னா அவருக்கு அங்க வெற்றி வாய்ப்புன்னு அவர் நினைப்பாரு. ஆதரவாளர்கள் தானங்க நீங்க சீட்டு வாங்கி தர முடியும். இப்போ டிடிவி இருக்காருன்னா அவரும் சட்டமன்றத்துக்கு போகணும், அவர் ஆதரவாளர்களும் போகணும்ல. அப்ப அந்த தொகுதியை தானே அவரு ஏதோ ஒரு கூட்டணியில பேசி பெற முயற்சிப்பாரு. ஆனா இதெல்லாம் விஜய் என்ன பொலிட்டிக்கலா எப்படி ஷூடா இருக்க போறாங்கிறத பொறுத்து மாறிடும். சரி, அவர் இப்ப டூர் போறாரு, பயங்கர கூட்டம் வரும். கூட்டம் வரும்போது டிவிகள் பயங்கரமா கவர் பண்ணும். அப்ப விஜய்க்கே என்ன ஒரு எண்ணம் வரும்? இவ்வளவு கூட்டம் வருதுங்க, நமக்கு பெரிய ஆதரவு இருக்கு, நம்ம தாங்க அடுத்த முதலமைச்சர். இப்ப இவங்களெல்லாம் இப்ப சேர்த்து எதுக்கு வந்து நம்ம பொலிட்டிக்கல் ஸ்பேஸ ஷேர் பண்ணணும்? இதான இயல்பு. அந்த இடம் அவர் எவ்வளவு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட இதை ஹேண்டில் பண்ண போறாருங்கிறத வச்சுதான். சினிமா ஸ்டாருங்கிற அந்த கூட்டம் மட்டுமே அவருக்கு அந்த பிரமையை கொடுத்துருமா, இல்ல சுத்தி இருக்கிற பொலிட்டிக்கலா அவரோட இருக்கிறவங்களுக்கு அந்த விஷன் இருக்கா? இது உண்மையிலே தெரியல. ஆனா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. சக்சஸ்ங்கிறது வெறும் கூட்டம் பிரம்மாண்டம் இதை மட்டும் வச்சு சக்சஸ் சொன்னீங்கன்னா, நல்ல திரைக்கதை அமையல அப்படின்னு வைங்களேன், 3வது நாளைக்கு பிறகு கூட்டம் வராது. வெள்ளிக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓடிடுங்க ஹைப்பு. திங்கக்கிழமை வந்து ஃப்ரீயா இருக்கும், முன்பதிவே பண்ண வேண்டாம், ஆட்டோ பிடிச்சிட்டு போனா சினிமா பார்த்துட்டு வந்துடலாம். அதுதான் இதோட சிக்கல். ஸோ பேஸ்ட் ஆன் இஸ் மெச்சூரிட்டி அவர் எப்படி இதை அணுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க கருத்தை சொல்றீங்க சார். அவர் திருச்சியை எடுப்பதற்கு ஏதேனும் வந்து அரசியல் காரணங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு காலத்துல வந்துங்க ஜெயலலிதாமா வந்து ரொம்ப காலத்துக்கு கழிச்சு இதுக்குள்ள வராங்க, களத்துக்குள்ள வரும்போது கோவை முதல் மீட்டிங், கோவை குலுங்கியது. திருச்சி 2வது மீட்டிங், திருச்சி திரும்பி பார்க்க வைத்தது. இந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து மதுரையும் திருச்சியும் எப்போதுமே பொருத்தமா இருக்கும். அது ஒரு நர்வ் சென்டர் மாதிரி. அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிடலாம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி. நான் திருச்சியில விவசாய அதிகாரியா பணியாற்றும் போது இதெல்லாம் ஒரே திருச்சி மாவட்டம் தாங்க, புதுக்கோட்டை உட்பட என்டையர் பெல்ட்டும் திருச்சி தான். சோ இன்னைக்கு நீங்க பேரை மாத்திருக்கலாமே தவிர அது திருச்சி தான். இங்க இருந்து போறவங்க எல்லாரும் திருச்சியில் தான் வியாபாரம் பண்ணணும், பெரம்பலூரோ அரியலூரோ திருச்சியோ, ஃபார் தட் மேட்டர் புதுக்கோட்டை ஆல்சோ. அப்போ திருச்சிங்கிற நர்வ் சென்டருக்குள்ள வந்தா அவருக்கு விஜய்க்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கூட்டம் மட்டும். அதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை, நல்ல பிரம்மாண்ட கூட்டம் வரும். ஆனா திருச்சியோட 1வது தொகுதி 2வது தொகுதி இதுல எல்லாம் நீங்க கால்குலேஷன் பண்ணும்போது பலதரப்பட்ட ஓட்டு வங்கி கணக்கு இருக்கு.
அப்ப அதுல ஒரு கிறிஸ்டின் ஓட்டு வங்கி வருது. நிச்சயமா வருது. அந்த 2, 3 தொகுதியில. கிறிஸ்டின் ஓட்டு வங்கியில திமுகல ஏதாவது அதிருப்திகள் இருக்கலாம். அத பயன்படுத்திக்கிடலாம். விஜய்க்கு வந்து திமுகவுக்கு ஆதரவான சிறுபான்மை ஓட்டு அத பிரிக்கலாம். இப்படி ஒரு கணக்கு இருக்கும். எப்போதுமே அந்த கணக்கு உண்டுங்க. ஆனா தேர்தல் கடைசியில வரும்போதுங்க, பிஜேபிய தோற்கடிக்கணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. அதான் இதோட உண்மையான சிக்கல். அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன். பிஜேபி கூட்டணி அதிமுகவை பின்னுக்கு இழுக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் இன்னைய தேதிக்கு விஜய்க்கு வந்து ஒரு அனுதாபம் காட்டுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கூட தினமணியில ஒரு கட்டுரை வந்திருந்தாங்க. விஜய் பத்தி தொடர்ந்து அவங்க கட்டுரை போடுறாங்க டெய்லி. அந்த கட்டுரையில அந்த கட்டுரையாளர் தெளிவா சொல்லுவாரு. சிறுபான்மையினர் வந்து அனுதாபம் காட்டுவாங்க. உதாரணமா கிறிஸ்தவர்கள் சொல்றாரு அனுதாபம் காட்டுவாங்க. ஆனா ஓட்டுன்னு போடும்போது அவங்க பிஜேபிக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க. எனக்கு என்னமோ நான் அப்படித்தான் நினைக்கிறேன். திருச்சியை தேர்ந்தெடுத்ததுல இந்த கணக்கு இருக்கும். நீங்க ஏன்னு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா? இந்த கணக்கு இருக்கும். கிறிஸ்டின் ஓட்டு வங்கி அங்க இருக்கு. சில தொகுதிகள் வந்து அது அட்வான்டேஜா இருக்கும் நமக்கு அப்படிங்கிறது லால்குடி வரைக்கும் இருக்குங்க. லால்குடியும் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி. எனக்கே பல நண்பர்கள் கிறிஸ்தவ நண்பர்கள் லால்குடி ஏரியால இருக்காங்க. அதனால வந்து அதை தேர்ந்தெடுத்திருப்பாரு. அந்த காலத்துல திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்தது என்னன்னா கிளைவ் ஹாஸ்டல் சம்பவம்னு சொல்லுவாங்க. திருச்சி தெப்பக்குளம் பக்கத்துல இருக்கிற கிளைவ் ஹாஸ்டல்ல பெரிய அடிதடி சம்பவம் நடந்ததுங்க திமுக ஆட்சியில இருக்கும்போது. அதுல இருந்து ஒரு சில அதிருப்தி எல்லாம் அங்க இருக்கு. ஆனா மாற்றி ஓட்டு போடணும்னா பிஜேபியில வரும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ல திருச்சியில பிஜேபி கேண்டிடேட் இருக்காரு. அவர் வரதை வந்து அங்க இருக்கிற கிறிஸ்தவ ஓட்டு வாக்காளர்கள் விரும்புவாங்களா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஆர்டி கூட இதை சொல்லுவாரு. மத்தியிலே மோடி இருக்கிற வரைக்கும் திமுக காங்கிரசுக்கு தான் சிறுபான்மையினர் வாக்களிப்பார்கள். சிக்கல தாங்க. இப்ப நீங்க திருச்சி நம்ம சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சியில் நான் 7 வருஷம் வேலை பார்த்திருக்கேங்க. அது சுத்தி இருக்கிற பகுதிகள் ஹோலி கிராஸ் காலேஜ் சுத்தி இருக்கிற பகுதிகள் செறிவான கிறிஸ்தவ ஓட்டு வங்கி இருக்கிறது. எப்படி நம்ம பாமக ஓட்டு வங்கி 25% சொல்றோமோ அதே மாதிரியான ஓட்டு வங்கிங்க அது. அவங்க வந்து ரொம்ப டிசைடிங் ஃபேக்டர் தாண்டி எல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது. அதுக்குள்ள கம்யூனிட்டிஸும் இருக்கு. இப்போ கிறிஸ்தவ பிள்ளைமார் இனத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் நுணுக்கமான விஷயங்கள். இதெல்லாம் வந்து கணக்குல எடுக்கணும் விஜய். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். அவர் கணக்குல எடுக்க காரணம் இந்த சினிமா பாலிடிக்ஸே வந்து ஒரு ஐவரி டவர் பாலிடிக்ஸ். தங்க கோபுரத்துல இருந்தே தான் பார்ப்பாங்க. தரைய பார்க்கவே மாட்டாங்க. அதான் உண்மையான சிக்கல். அதான் உங்களுடைய நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற ஒரு கேம்பெயினை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. கூட்டமும் ஓரளவு நல்லாவே கூடுது. அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. இப்ப இவரும் இப்ப அடுத்தபடியா அதிமுக அடுத்தபடியா இப்ப தாவேக்கா தான் ஆரம்பிக்குது கிரவுண்ட் லெவல் பிரச்சாரத்தை. இப்போ இந்த 2 பிரச்சாரமுக்கும் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அஇஅதிமுக தொடர்ந்து பலவீனப்படுத்துவார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற கருத்து தான் பரவலாக கூறப்பட்டு வருது. இந்த சமயத்துல இந்த 2 சீனும் இப்போ ஒரு சேர நடக்கும் பொழுது என்ன மாதிரி இம்பாக்டா ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க கிரவுண்ட் லெவல்ல? எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு தழுவி அவரது தலைமையை உறுதிப்படுத்திக்கிடணும்னு நினைச்சு போறாரு. விஜய்க்கு வந்து இது எல்லாமே அறிமுகம் தான். நானும் அரசியல் இருக்கேங்கிற காட்டிக்கிறது தான். அதனால 2யும் டைரக்டா நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஓட்டு வங்கின்னு பார்த்தா 2 பேரும் ஒரே ஓட்டு வங்கி எய்ம் பண்றாங்க. அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி, ஆட்சியில இருக்கிற அதிருப்தி, இந்த ஓட்டு வங்கி தான் அவங்க எய்ம் பண்றாங்க 2 தரப்புமே. அப்போ இயல்பாக அந்த ஓட்டு வங்கியை தான் அவங்க ஷேர் பண்ணிக்க முடியுங்க. வேற வழி கிடையாது. 2வது அதிமுக ஓட்டு வங்கி அந்த ரெட்டையிலை ஓட்டு வங்கி ரெட்டையிலைக்கே விழுந்துரும். அது எப்போதுமே அப்படிதாங்க. ரொம்ப கிராமங்கள்ல அடிப்படையா இருக்கிற ரெட்டையிலை ஓட்டு வங்கி ரெட்டையிலைக்கே விழுந்துரும். அப்ப திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த ரெட்டையிலை ஓட்டு வங்கிக்குள்ள சேர்ந்துருவாங்க. அவங்க வந்து தாவேக்கா அவங்க என்ன சிம்பிள் தெரியாது. ஆனா அதுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குரிய விஷயங்கள் தான். தாவேக்கா வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைக்க முடிந்தால் சில தொகுதிகள் அந்த செலக்டட் கான்ஸ்டிடுவன்சி அதுல வந்து அவங்க வெற்றிக்கு முயற்சி செய்யலாம். அது அப்படிதான் கணக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து இது அப்படியே பழைய திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணி அதுக்கான அட்வான்டேஜா தான் நான் இதை பார்க்கிறேன். நிச்சயமா சார். சமகால அரசியல் நிகழ்வு சம்பந்தமாக உங்களுடைய டீடைல்டான அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.